ஆண்டவரே இயேசுவே என் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமைதி காத்து அமர்வோம். நமது மறைவட்ட முதன்மை குரு, மறைமாவட்ட குருக்கள் கண்ணியர் திருப்பணிக்கு வரவேற்போம். நமது புனித சூசையப்பர் ஆலய அர்ச்சிப்பு பெருவிழாவில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நேரத்தில் அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவர் இயேசுவின் அன்புக்குரியவர்களே, நமது பாதுகாவலர் புனித சூசையப்பர் அவர் வழியாக இறைவன் நமக்கு நிறைவான ஆசையை அளித்து இந்த புதிய ஆலயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நமது பாதுகாவலர் வழியாக நாம் பெற்ற அனைத்து வரம் கேட்டு ஜெபிப்போம். மேலும் தொடர்ந்து நமது பாதுகாவலர் வழியாக அவரது பராமரிப்பில் நாம் வாழவும், நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும் இறை ஆசிரியர் அருள் பெற்று திரு குடும்பமாக திகழவும் இந்த திருப்பணியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலுமாக பின்வருகின்ற கருத்துக்களுக்காக திருப்பணியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். செலின் பீட்டர், நங்காத்தூர், எழும்பூர், சரளா, அருளப்பன், அந்தோணி அம்மாள் குடும்ப கருத்துக்களுக்காகவும், அந்தோணி அம்மாள், அகஸ்டின், அணிலாடி, மார்டின், அமலராயன், மார்டின், அரியபாலன் நந்தியர்களாகவும், சக்கரியாஸ், சாந்தப்பன், அல்போன்ஸ், மங்களமேரி பெங்களூர் குடும்ப கருத்துக்களுக்காகவும், பரஞ்சூரி, ஜோசப் மேரி குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்ப நலன்களுக்காகவும், தாமஸ், ஆரோக்கிய மேரி, தர்ஷன், கிறிஸ்டன், தர்ஷினி, ஆண்ட்ரூஸ் குடும்ப கருத்துக்களுக்காகவும், பிரகாச மேரி, மகிமநாதன், ரீட்டா மேரி, ஷியாலி குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஜான்சன், நபோமி ஈவினிங் திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியதாகவும், ஸ்டீபன், ரோசலின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியதாகவும், கரோலின், கலா இவருக்கு ஆபரேஷன் நல்ல முறையில் நடந்து முடிந்ததற்கு நன்றியதாகவும், ஜார்ஜ், விக்டோரியா குடும்ப கருத்துக்களுக்காகவும், பெங்களூர் இருதய மேரி குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியதாகவும், செல்வம், டேவிட் குடும்ப கருத்துக்களுக்காகவும், பன்னீர்செல்வம் குடும்ப கருத்துக்களுக்காகவும், அல்போன்சா, ஸ்டீவன் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஞானப்பிரகாசம், காணிக்கை மேரி குடும்ப கருத்துக்களுக்காகவும், அந்தோணி சாமி, புளோரி குடும்ப கருத்துக்களுக்காகவும், சூசை, ஞானம்மாள் குடும்ப கருத்துக்களுக்காகவும், அருள்தாஸ், அற்புத மேரி குடும்ப கருத்துக்களுக்காகவும், பர்னதத் குடும்ப கருத்துக்களுக்காகவும், செங்கேணி, செல்லாத்தா குடும்ப கருத்துக்களுக்காகவும், பொய்யாது கூப்பு குடும்ப கருத்துக்களுக்காகவும், குமார், அமலுக்கும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியதாகவும், உங்கள் நலத்திற்காகவும் நன்றியதாகவும், காணிக்கசாமி குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலத்திற்காகவும் திருப்பணியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் நிறைவேற்றி இந்த புதிய தலைக்க நாம் மகிழ்ச்சியுடன் கொடி வந்திருக்கின்றோம். இறைவனின் வார்த்தை விசுவாசத்தோடு கேட்கும். இவ்வாறு ஒரே ஞானஸ்தான 140 பிறப்படைந்து ஒரே திருவிழாவில் ஊற்றம் பெற்று ஒரே குடும்பமாக திகழ நாம் ஒரே ஞான கோயிலாக வாழுவோம். ஒரே மதிப்பிற்கு சூழ்நிலைக்கு நாம் பரமான்பால் நிரப்பப்படுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போது புதிதாக அமைக்கப்பட்டு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதிய கோயில் இந்த தளிக்கும் சடங்கினை சிறப்பாக நிறைவேற்றி வந்துள்ளதாம் இத்தண்ணீரை நாம் இறைவனாய் ஆண்டவர் வாசி வைக்க வேண்டுவோம். இத்தண்ணீர் மனத்துயிரின் அடையாளமாகவும் ஞானஸ்தானத்தின் அறிவாக நாம் மீது கிடைக்கப்படும். வேதமை கோயிலின் சுவர்களையும் பொதுப்பிடத்தையும் தூய்மையாகவும் நாம் இவரது திருச்சபையில் உண்மையில மக்களாய் வாழவும், நாம் பெற்ற அந்த பரிசுத்த ஆவிக்கு படுத்து நடக்கவும் அவரை நமக்கு அருள் புரிவாராக. எங்கள் மீதாம் இந்த கோயிலின் சுவர்கள் மீது தளிக்கப்பட்ட தண்ணீர் திணிச்சு எங்களை தூய்மையாக்கி பரிசுத்த ஆவின் கோயிலாக மாற்றுகின்ற ஞானஸ்தானத்தின் அடையாளமாய் இருக்கின்றது. இக்கோயில் பக்தி சிறப்புடன் கொண்டாடும் திருச்சபையில் கலந்து கொள்ள நாங்களும் எங்கள் சகோதர சகோதரர் அனைவரும் ஒரு நாள் வெள்ளத்தில் சமைத்து வந்து புரிவீராக. எங்கள் ஆண்டவராய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போது இந்த புதிய ஆலயத்தை கடவுளுக்கு நேர்ந்தளிக்கும் ஜெபத்தை நாம் ஜெபிக்கின்றோம். நீங்களும் பக்தியோடு ஜெபியுங்கள்.
ஆட்சிக்கு வரும் ஆள்பவரும் நேரே. உமது திருப்பெயரை நாங்கள் சிறப்பாக பறைசாற்றி விழா கொண்டாடுவது முறையே. என்று விசுவாசிகள் திருத்தொட்டம் புனித சூசியப்பருடைய மகிமைக்காக நாங்கள் அர்ப்பணிக்கும் இந்த புதிய ஆலயத்தில் மிக சிறப்பான சடங்குகளால் மக்கள் என்றென்றைக்கு நேர்ந்து வைக்கப்படுகின்றது. ஏனெனில் இங்குதான் அத்திரைக்காட்டும் உமை பக்தி ஆர்வத்தோடு வழிபடுகின்றது. உமது வாக்கியால் படிப்பினை பெறுகின்றது. திருவருட்சாதங்களால் ஊட்டமடைகின்றது. இக்கட்டிடம் திருச்சபை மரபுகளை குறிப்பாய் உணர்த்துகின்றது. இத்திருச்சபையை கிறிஸ்து பெருமான் தம் இரத்தத்தால் புனிதப்படுத்தி மகிமை உந்த தம் மன்னராக தொடங்க செய்தார். இவ்வாறு நிறைவான விசுவாசத்தால் கன்னியாகவும் பரிசுத்தான வல்லமையால் பேருடன் திகழ்கின்றது. பரிசுத்த திருச்சபையை ஆண்டவருக்கு ஏற்படுத்த திராட்சை கொடி. இக்கொடி தன் கடல்களை உலகெங்க பரப்பி நிறைக்கின்றது. தனது தன்னுடன் நின்ற பதைகளை தாங்கிக் கொண்டு விண்ணலை நோக்கி எழுப்புகின்றது. வேறு பெற்ற திருச்சபை மக்களிடையே குடிகொள்ளும் இறைவனின் நிலமாகவும் உயிருள்ள கற்களால் கட்டப்பட்ட புனித கோயிலாகும். அது கிறிஸ்து இயேசுவை மூலைக்கல்லாகவும் அப்போஸ்தலரை அடித்தளமாகவும் கொண்டுள்ளது. மாண்பு விழுந்த திருச்சபை எல்லோருக்கும் தெளிவாக விளங்கிட மலைமேல் கட்டப்பட்ட நகரம். அதிலே தான் சமரின் அணிய விளக்கு ஒளிர்கின்றது. புனிதரின் நந்திப்பாய் எதிரொலிக்கின்றது. ஆகவே இறைவமை தாழ்மை என்று வேண்டுகின்றோம். இந்த புதிய கோயிலையும் இந்த புதிய பீடத்தையும் கோயிலில் இருக்க சிறப்புகளையும் விண்ணக கொடைகளால் நிரப்பி ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியறலாம். கோயிலின் காலத்திற்கும் புனித தலமாவதாக. இவ்விடம் கிறிஸ்துவின் பலிக்கு ஏற்பதாக என்றும் இருப்பதாக. எங்கள் இறைவிட்டிருக்கும் மனிதரின் பிழைகளை போக்குவதாக. இதனால் பரம தந்தையை பாவத்தால் விழுந்த மக்கள் மீண்டும் அருள்வாழ்வு பெற்று புதவரை படிவார்களாக. எங்கள் இறைமக்கள் திரைவிடத்தை சுற்றி நின்று பாச நடுப்பதை கொண்டாடுவார்களாக. கிறிஸ்துவின் வார்த்தையாலும் திருவுடலாலும் ஓட்டம் பெறுவார்களாக. எங்கள் புகழ்ச்சி பணியில் மகிழ்ச்சி எதிரொலிப்பதாக. வானகத்தோரின் நேசையோடு மாந்தரின் குரலும் வருங்கடைவதாக. மனகத்தின் வெற்றுக்காக இடைவிட மந்தாட்டு திருமணி எழுவதாக. எங்கள் எளியோர் இரக்கம் பெறுவார்களாக. ஒடுக்கப்பட்ட உண்மையான உரிமை அடையாளர்களாக. மாந்தன் அனைவரும் மகிழ்வோடு வானகரசிலே வந்து சேருவரை உம்முடைய மக்கள் என மகிமைக்கு ஏற்றவாறு வாழ்ந்திடுவார்களாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாமை கொண்டாடுகின்றோம். இப்பொழுது இந்த புதிய கோயிலின் சுவர்கள் மீதும் இறைமக்கள் மீதும் புனிதமான நேரம் கழிக்கப்படும். அப்போது பாடலோடு தேவாலி வளம் பெறும் இந்த பாடலை பக்தியோடு பாடுவோம்.
அண்ணன் கூட்டின்னு வர போயிட்டோம். வெண்ணிற துணியாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்படும். திருச்சபையில் வெளியேறுவதாக. இதனால் உலக மக்கள் அனைவரும் நிறைவான உண்மையை கண்டறிவார்களாக. எருசலேமே, உனது ஒளி வந்துவிட்டது, ஆண்டவரின் மகிமை உண்மையில் உதித்து விட்டது. மக்கள் எனக்கு ஒளியில் நடப்பார்கள். அல்லேலூயா. எருசலேமே, இரவின் நகரமே, ஒளியாக இருக்கின்றார். நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடக்க மாட்டான், வாழ்வில் ஒளியை கொண்டிருக்கின்றான் என்று ஆண்டவர் கூறுகின்றார். கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை குறித்து காட்டும் அளவில் இப்போது குத்துவிளக்கானது ஏற்கப்படுகிறது. உள்ள போயிடுங்க, அப்படியேங்க உள்ள போயிடுங்க, அப்படியே அப்படியா. வட்டார முதன்மை குரு அருட்தந்தை தேவராஜ் அவர்கள் தலைமை ஆசிரியர் தாளாளர் தந்தை அருட்தந்தை ஆரோக்கியநந்தன் அவர்கள் வலியுறுத்துவார்கள். சார் சைடில் போயிடுங்க. ஓகே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவாக்கிலே ஒளியாக இருக்கின்றார், நற்கருணையில் உணவாக இருக்கின்றார். இப்போது புதிய பீடத்திற்கு நாம் தூபம் விடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டு தூபம் போல் வந்து புதிய பீடத்திற்கு நாம் தூபம் விடுகின்றோம். நேரத்தில்
எந்த புதிய ஆலயத்தின் மீது உமது அருளை நிறைவாக பொழிவீராக. இத்திரை தலத்தில் உம்மை கஞ்சி மந்தாடும் மக்களாய் எங்கள் அனைவருக்கும் துணை புரிந்து உமது ஆத்மாக்கு நாட்டலாலும் அருட்சாதனை வல்லமையாலும் எங்களை உம் அன்புறுதி உறுதிப்படுத்தி எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய. இறைவன் தன் மக்களோடு உரையாடுகின்றார். எனவே இறை மக்கள் ஒன்றாக கூடி வரும் சபை நடுவில் இறை வார்த்தையை அறிவிக்கும் வழக்கம் நீண்ட நாட்களாக இருந்து வருகின்றது. இதன்படி திருநூல் வல்லுநரான எஸ்ரா பக்தி பற்றுதலோடு திருநூலை ஏந்தி அதை மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக தெளிவாகவும் பொருளோடும் வாசித்து விளக்கம் அளித்தார் என்பதை எடுத்துக் கூறும் வகையிலாக முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க செய்கிறோம். முதல் வாசகம் நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 2 முதல் 4 மற்றும் 5 முதல் 6 மற்றும் 8 முதல் 10. அந்நாட்களில் 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர் பெண்டீர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மர மேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநரான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி இன்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
திருச்சபை உயிருள்ள கற்களால் கட்டப்பட்ட கட்டிடமாய் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவே அதன் ஒரே அடித்தளம். ஆகவே இவ்வடித்தளத்தின் மீது நமது நம்பிக்கை வாழ்வை கட்டி எழுப்பி இறைவனுக்கு எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றை எல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுபடியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்தது நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பு நிறைந்தவர்களாக, நீதி நிறைந்தவர்களாக, உண்மை நிறைந்தவர்களாக, நன்மைத்தனம் உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த திருப்பலியிலே ஒரு சிறப்பான சடங்கு இந்த ஒளியேற்றும் சடங்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கின்றார். அவரை பின்செல்பவர்கள் இருளிலே நடக்க மாட்டார்கள், வாழ்வின் ஒளியை கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலயத்திலே இந்த இறைவாக்கானது மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆலயங்களை நாம் எதற்காக அமைக்கின்றோம்? ஆலயங்கள் அமைப்பதனுடைய முக்கியமான நோக்கம், ஆலயமானது இறை பிரசன்னத்தை குறித்து காட்டுகிறது. எனவே இந்த ஆலயமானது புனிதமான ஆலயம், இறைவனுடைய பிரசன்னத்தை தாங்கி இருக்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்கருணை பிரசன்னமானது, அருட்சாதன பிரசன்னமானது சிறப்பான முறையிலே அமைய இருக்கிறது. நம் அன்பு அன்னை பிரத கணவரியால் நம்முடைய இந்த பங்கினுடைய பாதுகாவலர் பிரத சோசியா பிரிவுடைய பிரசன்னமும் நமக்கு இருப்பதை நாம் எல்லோரும் அறிகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயத்தை நாம் அமைத்திருப்பது கடவுளின் வார்த்தையை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கடவுளின் வார்த்தையான மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆடவர்கள், பெண்டீர்கள், புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள் எல்லோரும் கொடுமை இருக்கின்றார்கள். இறை வார்த்தையானது மக்களுக்கு வாசிக்கப்படுகிறது, தெளிவாக வாசிக்கப்படுகிறது, உரத்த குரலில் வாசிக்கப்படுகிறது. எல்லோரும் இறைவார்த்தையை கேட்கும் அளவிலே இறைவார்த்தை மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. விவிலியத்தினுடைய கடவுள், வரலாற்றின் கடவுள், பேசும் கடவுளாக இருக்கின்றார். அவர் தன்னுடைய திருவுளத்தை மக்களுக்கு அறிவிக்கின்றார். இறைவாக்கினர்கள் வழியாக கடவுள் தன்னுடைய திருவுளத்தை மக்களுக்கு அறிவிக்கின்றார். எனவே முதல் வாசகம், 2வது வாசகம், குறிப்பாக நற்செய்தி வாசகம் வாசிக்கப்படும் போது கடவுள் நம்மோடு பேசுகின்றார். பேசும் கடவுளுக்கு நாம் எல்லோரும் செவிமடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த ஆலயத்தில் வர நாம் எல்லோரும் கடவுளுடைய வார்த்தையை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் வாசகத்திலே நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டோம். அதற்கு நாம் பதிலரை கடவுளுக்கு கொடுத்தோம், நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினோம்.
இரண்டாவது வாசகம் நற்செய்தியுடைய வாசகம். அதன் பிறகு மக்களுக்கு இறைவார்த்தையானது விளக்கி கொடுக்கப்படுகிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயத்திலே இறைவார்த்தையானது மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இறை வார்த்தையை கேட்க மக்கள் நாம் எல்லோரும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த புனிதமான ஆலயத்திலே திருவருட்சாதனைகளை நிறைவேற்ற நாம் அமைத்திருக்கின்றோம். இந்த திருப்பலியை தனிப்பட்ட முறையிலே நாம் கொண்டாடுகின்றோம். எங்கு திருப்பலியானது கொண்டாடப்படுகிறது, ஞானஸ்தானம் இந்த நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிறது, உறுதி பூசுதல் அல்லது ஒவ்வொரு அருட்சாதனம் போன்ற அருட்சாதனைகளை நாம் இங்கு நிறைவேற்றுகின்றோம். எனவே இந்த ஆலயத்திலே அருட்சாதனங்களை தனிப்பட்ட முறையிலேயே நாம் நிறைவேற்றுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விவிலியத்திலே இறைவார்த்தையிலே ஒளியாக இருக்கின்றார். அருட்சாதனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய செயல்களாக இருக்கின்றன. எனவே அருட்சாதனங்களை நான் நிறைவேற்றும் போது, குறிப்பாக இந்த பரிசுத்த பரமதிவர் அர்ப்பண பலியை நிறைவேற்றும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் நம்மோடு சிறப்பாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயத்திலே இறைமக்கள் நாம் எல்லோரும் கூடி வருவது நற்கருணை பலியிலே பங்கு கொள்ள வேண்டும். அதை தகுந்த முறையிலே கொண்டாட நல்ல பாசனம் செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். இறை வார்த்தையை கேட்க அழைக்கப்படுகின்றோம். இன்னும் சிறப்பாக இந்த இடமானது ஜெபத்தினுடைய இடமாக இருக்கிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் எல்லோரும் நாம் கேட்டோம், கடவுளின் ஆலயமானது எப்போதும் பரிசுத்தமான இடமாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவனுடைய பிரசன்னம் தாங்கி இருக்கிறது, இறைவனுடைய வார்த்தை கேட்கும் இடமாக இருக்கிறது. இறை மக்கள் எல்லோரும், இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் கடவுளின் அன்பு பிள்ளைகளாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருமையான சகோதர சகோதரிகளாக, பரிசுத்த ஆவியானுடைய உயிருள்ள ஆலயங்களாக இந்த ஆலயத்திலே சகோதர வாஞ்சையுடன் சமத்துவ உணர்வுடன் கூடி வந்து ஜெபிக்க வருகின்றார்கள். எனவே இந்த இடமானது ஜெபத்தினுடைய இடமாக இருக்கிறது, இறை வார்த்தையை கேட்கும் இடமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, நமக்காக மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள மக்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய பங்குக்காக பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களின் தேவைகளுக்காக ஜெபிக்கின்றோம். நம்முடைய மறை மாவட்டத்திற்காக ஜெபிக்கின்றோம். இந்திய நாட்டிற்காக நாம் ஜெபிக்கின்றோம். உலகத்திற்காக நாம் ஜெபிக்கின்றோம். ஏனென்றால் ஜெபத்தின் வழியாக கடவுளின் அருளை நாம் நிறைவாக பெற்றுக் கொள்கின்றோம். எனவே இந்த இடம் ஜெபத்தினுடைய இடமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயத்தை விசுவாசத்தினுடைய ஆண்டிலே, நம்பிக்கையின் ஆண்டிலே கடவுளுடைய மகிமைக்காக புனிதப்படுத்துவது மிக சிறப்பாக அமைகிறது. நாம் இந்த திருப்பலியின் வழியாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றோம். இந்த விசுவாச ஆண்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக அறிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். விவிலியத்தை குறிப்பாக புதிய ஏற்பாடு இன்னும் சிறப்பாக நற்செய்தியினுடைய பகுதிகளை வாசிப்பது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக அறிந்து கொள்வதன் வழியாக அவரை இன்னும் அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். இயேசு ஆண்டவருடைய அனுபவத்தை பெற வேண்டும். அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய படையாக நமக்கு புதிய பாப்பரசர் பிரான்சிஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய அறிவுரையானது, அவருடைய போதனையானது, அவருடைய எளிமையான வாழ்வு வழியாக நமக்கு சிறப்பாக கொடுக்கப்படுகிறது. திருச்சபை நாம் எல்லோரும் இறைமக்கள் எது நடந்தாலும் புதிய பாப்பரசர் கூறுகின்றார், நடப்பதை எல்லாம் இயேசுடைய கண்களோடு பார்க்க வேண்டும். இயேசுடைய பார்வை நமக்கு தேவைப்படுகிறது என்று கூறுகின்றார். இயேசுடைய பார்வை நமக்கு தேவை என்று கூறும்போது அது விசுவாசத்தினுடைய பார்வையாக அமைகிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, விசுவாச கடவுளுடைய ஆலயம் என்பதை இரண்டாம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். திருச்சபையானது ஒரு திடமான கட்டிடத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கின்றது. அது இந்த ஆலயம் அருமையான ஆலயம், அழகான ஆலயம், திடமான ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயம் கடவுளின் படையாக, கடவுளின் செயலாக நம்முடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அவர்கள், இந்நாள் பங்கு தந்தை அவர்கள் அனைவரும் இந்த ஆலயம் அமைக்க பலவிதமான திட்டங்களை செய்தார்கள். குறிப்பாக இறைமக்கள், இங்கிருக்கக்கூடிய இறைமக்களுடைய பங்களிப்பானது மிகவும் சிறப்பானது என்பதை நாம் எல்லோரும் அறிய வேண்டும். இறைமக்கள் உங்க பங்கு தந்தையோடு உடனிருப்பது, ஒத்துழைப்பது. குறிப்பாக மக்கள் இந்த ஆலயத்தை அமைத்தார்கள். மக்கள் இது எங்களுடைய ஆலயம் என்று கூறக்கூடிய அளவிலே நம்முடைய இந்த கிளைப்பங்கில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும்
இந்த ஆலயத்திற்காக அவர்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்தார்கள், கடின உழைப்பை கொடுத்தார்கள், உடல் இருப்பை கொடுத்தார்கள், உற்சாகத்தை கொடுத்தார்கள், பணவரவு பொருளுதவியை கொடுத்தார்கள். எனவே மக்கள் இது எங்களுடைய ஆலயம் என்று மகிழ்ச்சியோடு கூறக்கூடும். ஏனென்றால் இது உங்களுடைய ஜபத்தினாலும் உழைப்பினாலும் உதவியினாலும் எழுப்பப்பட்ட ஆலயம். எனவே இந்த நேரத்திலே நம்முடைய பங்கு தந்தையர்களை முன்னாள் பங்கு தந்தை, இந்நாள் பங்கு தந்தை ஃபாதர் ஆனந்தராஜ், ஃபாதர் ஆரோக்கியதாஸ் இவர்களை நாம் தனிப்பட்ட முறையிலே பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். அவர்களோடு இணைந்து பணிபுரிந்த இறைமக்கள் உங்களை தனிப்பட்ட முறையிலே பாராட்டுகின்றேன். நம்முடைய பங்கிலே பணிபுரியும் அருள் சகோதரிகளையும் பாராட்டுகின்றேன். எல்லோரும் கூடி பணிபுரிந்ததினால்தான் இந்த அருமையான ஆலயம், அழகான ஆலயம், தரமான ஆலயம் கடவுளின் மகிமைக்காக, நம்முடைய ஞான நன்மைக்காக, புனித சூசியப்பருடைய மகிமைக்காக இந்த ஆலயமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயம் எப்போதும் புனிதமான ஆலயமாக இருக்க வேண்டும். இந்த ஆலயத்திற்கு இறை மக்கள் எல்லோரும் வர அழைக்கப்படுகின்றோம். இறை மக்கள் மட்டுமல்ல, மற்ற மத நம்பிக்கை கொண்ட அனைவரும் இந்த புனிதமான இடத்திற்கு, திருத்தலத்திற்கு வந்து ஜெபித்து இறை அருளை நிறைவாக பெற வேண்டும் என்று எல்லோரையும் நாம் அன்போடு ஆசீர்வதிக்கின்றோம். அவர்களுக்கு வாழ்த்து வருகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விசுவாச ஆண்டலை நாம் எல்லோரும் இருக்கின்றோம். புதிய ஆலயமானது கடவுளின் கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இறை மக்கள் நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் இப்போது எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை பக்தியோடு அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர தேவைகளுக்காகவும், நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களின் தேவைகளுக்காகவும், நம்முடைய இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் இப்போது மன்றாடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டின் பிறகு நீங்கள் பாட வேண்டிய பாடல். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம், எங்கள் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அந்நியர்கள், வேதியர்கள் அனைவரையும் உமது அன்பின் ஊட்டினால் இடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை வேண்டுகிறோம்.
ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நம் மக்களுடைய தேவைகளையும் திட்டங்களையும் உடைய அன்பு பாதங்களுக்கு கொண்டு வருகின்றோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதரரே, நம்முடைய சக்திக்கு பலியானது எல்லாம் இறைவனாய தந்தை கேட்குதான் ஜெபியுங்கள். இறைவா, நாங்கள் மகிழ்ச்சியோடு அழைக்கவை காணிக்க உமக்கு வந்ததாயிருக்கிறதாக உலக இல்லத்தில் வந்தவுடன் மக்கள் அனைவரும் இந்த நடைபெறும் மத நிகழ்ச்சிகளோ நிறைய மேன்மை கண்டறிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவராக தந்தையே, என்று வாழமெல்லாம் இறைவா, என்னாலும் இடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நிச்சயமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது திருப்பெயர் எங்கும் ஆண்பது உலகம் அனைத்து உமது மாட்சிமை விளங்கும் ஆலயமாக்கிறீர். எனினும் வழிபாட்டுக்கு ஏற்ற இடங்களையும் அச்சிக்க தவறுவதில்லை. எனவே மனிதர்கள் உழைப்பால் கட்டி அடிப்பது ஜெபவித்தை மகத்துவத்திற்கு அர்ப்பணிப்பது மகிழ்ந்து அக்களிக்கின்றோம். இது மையான ஆலயமாகிய திருச்சபையை குறித்து காட்டி வானக எருசலேமின் அடையாளமாகவும் விளங்குகின்றது. அன்னையாம் கன்னியிலிருந்து பிறந்த ஒரு திருமகனின் உடலை உமக்காக அச்சிக்கப்பட்ட ஆலயமாக்கி இறைத்தன்மையின் விடுதல் நிறைவும் அதில் குடிகொள்ள செய்து கிறிஸ்துவை மூலைக்கல்லாகவும் அப்போது அடித்தளமாகவும் கொண்டு நீரே கட்டியெழுப்பிய திருச்சபை புனித நகராக அமைத்துள்ளது. தூய ஆமையால் உயிர் பெற்று அன்பால் ஒன்றாக பொருத்தப்பட்ட உயிருள்ள கற்களை தேர்ந்தெடுத்து கட்டப்பட்ட ஆலயமாக அதை விளங்க செய்தேன். அங்கேதான் நீர் எல்லோருக்கும் எல்லாமாக இருக்கின்றீர். அங்கேதான் கிறிஸ்துவின் வழி விளக்கு ஒளியில் விட்டு உடற்சோடம். ஆகவே இறைவா, கிறிஸ்துவியா நாங்கள் புனிதர் அனைவரோடு உண்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது. Hosanna
உடையவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலினால் அனைத்தையும் வைத்து புனிதப்படுத்துகின்றேன். கதிரவர் வடைய வரை உலகெங்கும் அதை கிருபையருக்கு தூயவானைக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையிறாது வந்து சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்கள் அவரை திருமணம் கொண்டு வந்தவை காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கிட வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு திருப்பலி நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு வாங்கி உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தை மறைபொருள் திருமகனை மேம்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்களையும் நேற்றத்தை நாங்கள் அறிவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார எதிர்பார்த்திருக்க நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றி எங்களிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியிடமை நன்றாடுகின்றோம். இப்பலியினாலே உலகணிய திருவிழமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவிழா திருவர்த்தத்தினால் ஊற்றவர் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் இறப்பட்டு கிறிஸ்துவுக்கள் ஒரே உடலம் ஒரே மனம உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் நன்மையாகிய புனிதமிக்க கன்னிமரியார் உடைய புனித அப்போஸ்தலர் மறை சாட்சியர் இம்மூரின் பாதுகாவலர் புனித சூசையப்பர் மற்றும் புனித அனைவரோடும் நாங்கள் விண்ணப்பத்திற்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குவிப்படி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் மது திருச்சபை உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், முன்னாள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதகர், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், முன்னாள் பேராயர் மைக்கேல் அரஸ்டின், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீ விரும்பியபடி உம் திருப்பு நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தர்களும். இரக்கமுள்ள தந்தையை எங்கும் சிறந்திருக்கும் உடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து கூட எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் விலகிவிட்டு சென்ற அனைவரையும் உமது அரசு தயவடி ஏற்றருடன் நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களும் நம் ஆட்சியை கண்டு என்றும் மனநிறை அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். Oh,
Gracias.
அருள்வாக்கினால் அனைத்தையும் பரிதப்பட்டுகிறது. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதமான உடலை வைத்து நாங்கள் ஆராதிக்கவும், ஏழைகள் நோயாளிகளுக்கு உணவாக எடுத்து செல்லவும் நாங்கள் அமைத்திருக்கக்கூடிய இந்த நற்கருத்தை ஆசீர்வதித்துள்ளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை வந்தாடுகின்றோம். உமது புனித இல்லமாகிய இடத்தில் நாங்கள் கேட்ட உமது வாக்கும் உட்கொண்ட உமது உணவு எங்களை உமதாரும் வாழ்வில் வளப்படுத்தினவாக எங்கே நாங்கள் உமைக்காக வழிபடவும் உம் திருமண் படுகிற அனைவருடனும் மகிமையற்ற அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாலயத்தின் நேர்நிலைப்பு நிகழ்ச்சிகளில் உங்களை வந்து சேர்த்த தந்தையாய் இறைவன் தம் ஆசீர்வாதங்களை நிறைவாக படிவாராக. சிதறண்ட மக்களை தம் திருமகன் வழியாக வந்து சேர்க்க திருவிழமான இறைவன் உங்களை தம் ஆலயமாகவும் தூய ஆவிகளிடமாகவும் கட்டி எழுப்புவாராக. இவ்வாறு நீங்கள் தூய்மை அடைந்து உங்கள் உள்ளத்தில் இறைவனை வரவேற்று புனிதர் அனைவரோடு நலியான பெருமை வீட்டிற்கு உரிமை பெறச் செய்வாராக. எல்லாம் வல்ல சர்வேஸ்வரர் பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் நாடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அன்புடையோரே, இறுதி பாடல் முடிந்த பிறகு அனைவரும் ஆலயத்திற்கு முன்பாக கூடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிறிய நேரம் மட்டும் பாராட்டு விழா நடைபெறும். விழாவுக்கு பிறகு உலகிற்கும் உணவு வழங்கப்படும். ஆகவே தயவு செய்து இதுவரை பொறுமை காத்திருக்கிறீர்கள். ஆகவே அமைதி காத்து அந்த பாராட்டு விழாவில் பங்கெடுக்கவும், இறுதியாக மகிழ்ச்சியோடு உணவு உட்கொண்டு வீடு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
ஹலோ